வடிவேலுவின் காமெடி தான் இன்றளவும் சேனல்களுக்கு பசி போக்கும் உணவாக இருக்கின்றது. விதவிதமாக, ரகரகமாக அவர் காட்டிய கோணல் மாணல் சேஷ்டைகளை அதற்கு பிறகு வந்த எந்த காமெடியன்களும் பீட் பண்ண முடியாமல் இருக்கின்றனர். சந்தானம், சூரி என்று தப்பி பிழைத்த சிலர் சமயங்களில் ஒரே மாவை அரைப்பதால் மக்களின் சாபத்திற்கும் ஆளாகி கொண்டிருக்கின்றனர். இந்த நேரத்தில் தான் தன் ஈகோவை அள்ளி குப்பையில் போட்டுவிட்டு இளம் ஹீரோக்களோடு ஜெல் ஆகிவிட்டார் வடிவேலு. அதற்கு உறுதுணையாக இருந்தது சமீபத்தில் நடந்து முடிந்த நடிகர் சங்க தேர்தல் தானாம். விஷால் அணியினர் மதுரையில் ஓட்டு கேட்க இறங்கினார்கள் அல்லவா, அங்கேயே இந்த குழுவோடு குழுவாகி விட்டாராம் வடிவேலு. அவர் சகஜமாக பேசி சிரித்து கலாட்டா செய்தது எல்லாம் எண்ணி எண்ணி மகிழ்ச்சி அடைகிறார்கள் விஷால், விஷ்ணு விஷால், விக்ராந்த் மற்றும் விஷால் அணியில் இருக்கும் இளம் ஹீரோக்கள் எல்லாருமே. நீங்கள் மறுபடியும் எங்களோடு நடிக்க என்று இவர்கள் கூட்டத்தோடு கூட்டமாக கோரிக்கை வைக்க சரி என்று ஒப்புக்கொண்டாராம் வடிவேலு. முதல் கட்டமாக விஷாலை தன் படத்தில் வடிவேலுவை இறக்கி விடுவார் போல தெரிகின்றது. உனக்கும் நான் மடசாம்பதானியா? சார் நான் உங்களை சொல்ல சார், உங்க அப்பாவை சொன்னேன் சார். உங்க அப்பா போட்டோ கூட மாலைலாம் போட்டு தெய்வமா பாக்குறேன். டேய் என்னடா சொல்றீங்க?